நம்ம மல்லியோட நிலைமை இப்போ ரொம்பவே மோசமா போய்க்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இவங்க அமைதியா இருந்திருந்தா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நடந்திருக்காது. அதாவது சுடர் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர பத்தின முகத்திரைய கிழிச்செறியலாம் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லி, அடுத்ததா வந்து மனோகர் இவங்க எல்லாருமே பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகி இந்த சுடர் மாட்டிக்கிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா மாட்டிக்காதது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதாவது உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா என்ன ஏது அப்படின்றது தெரியாமலே இந்த அதாவது இவங்க விஜயோட அக்கா இருக்காங்க இல்லையா? அதாவது ராஜேஸ்வரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த நிஷாலாம், என் அக்காவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி போராளி மாரி போர வந்து தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ஒரு பிரச்சனை வெடிக்கல. அதாவது இப்போ விஜய் வந்து இந்த ரேணுகாவ, அதாவது இந்த சுடர வந்து இந்த வீட்ல வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம தாலி அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கட்டாம தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி வச்சிருக்கணும்? எதுக்காக வந்து இந்த மாரி வந்து நீ இருக்கணும்? அது மட்டும் இல்லாம இதுக்கு நீ இப்படி வந்து ரேணுகாவ இங்க வச்சிருக்கிறதுக்கான பேரே வேற அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மிகப்பெரிய விஷயத்த சொல்லி கடைசியில இப்போ இந்த சுடரோட கழுத்துல இவங்க எல்லாருமா சேர்ந்து தாலிய கட்ட சொல்றாங்க. அதாவது நம்ம விஜய்க்கும் என்ன தோணும்? அதுதான் கரெக்ட்டு. வேற வழி கிடையாது. நம்ம வந்து ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டிக்கணும். ஏற்கனவே வந்து ரேணுகா அப்படின்றவங்க நம்ம விஜயோட பொண்டாட்டி. அதனால தாலிய கட்டுறதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அ வேலியில போற ஓணான இப்போ வேட்டிக்குள்ள எடுத்து விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. ஏன்னா, அது பாட்டுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும். எப்படியாச்சும் இந்த சுடர பத்தின விஷயத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சு இத முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப என்னாச்சு, இந்த அ சுடர் வந்து எல்லாத்தையுமே முந்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சுடருக்கு சாதகமா தான் இப்ப எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம மல்லி ரொம்பவே வெத்து வெட்டா போயிட்டு இருக்காங்க. அதாவது மல்லி ஓப்பனா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, இந்த மாரி இவங்க வந்து சுடர், இவங்க ரேணுகா கிடையாது அப்படின்ற மாரி ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப நல்லாருக்கும். ஆனா அந்த மாரி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம விஜய் வந்து எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம மல்லிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இது பல விஷயங்கள்ல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இது எல்லாமே போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த அதாவது வெண்பா இருக்காங்க இல்லையா? அதாவது வெண்பாவ வச்சு தான் அடுத்ததா விஜய் வந்து இந்த ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுற மாரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆனா வெண்பாவாலேயே அடுத்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து இந்த ரேணுகாவ முழுக்க முழுக்க நம்புறாங்க. அதாவது தன்னோட பொண்டாட்டி தான், பொண்டாட்டி தான் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம ரேணுகா இருந்துட்டு அங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது ஏற்கனவே இந்த சுடர பத்தி நம்ம வெண்பாவுக்கு அவ்வளவும் தெரியாது. ஓரளவுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்போ நம்ம மல்லி சொன்னதுனாலயும், மல்லியோட டவுட் இது எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த சுடர வாட்ச் பண்ணி கடைசியில இப்போ சுடரோட சுயரூபத்த வீடியோ எடுத்து காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே செம்ம மாஸா நடந்துருச்சு. அதுவும் இல்லாம நம்ம விஜய்க்கு இந்த ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாரி நெனச்சாங்க. கடைசியில இந்த சுடரோட சுயரூபத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெண்பாவே இப்படி ஆதாரத்தோட வந்து காட்டும்போது, இந்த சுடரோட சுயரூபத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடரோட கழுத்துல கத்திய வச்சு இப்போ மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது "நீ மட்டும் உண்மைய சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா உன்ன கொன்னுடுவேன். நீ யாரு, என்ன, ஏது அப்படின்றத சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில இந்த ரேணுகா எல்லா உண்மையுமே சொல்லப் போறாங்க. அதாவது நான் வந்து ரேணுகா கிடையாது. நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லி, ஏற்கனவே இந்த சுடரோட பிரச்சனை வந்து ஒண்ணு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த கதிரேசனோட வீட்ல லாக்கர்ல ரூ. 50,00,000 இருந்துச்சு. அந்த ரூ. 50,00,000 இப்ப எங்க போச்சு? என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்றது எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல இப்ப பயங்கரமான கோவத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அது எங்க போயிருக்கும்? என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு இடத்துல ரேணுகா மட்டும் தான் இருந்தது. வேற யாருமே இல்ல அப்படின்ற மாரி தான் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சு, இந்த சுடர் எதுக்காக வந்தாங்க? என்ன நடந்துச்சு? அப்படின்றது எல்லாமே வெண்பாவோட முயற்சி மூலியமா இப்போ உண்மை வெளிய வந்து கடைசியில இந்த சுடர் வசமா மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி நடந்து விஜய் கிட்ட எப்படியாச்சும் இந்த ரேணுகா அதாவது சுடர் மாட்டிக்கிட்டு தவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.